ஒரு விஷயம் கூட வாசிக்க கேட்கலாம். 30வது சங்கீதத்தின் 7வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ, உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். நான் கலங்கினவனானேன். ஏன் கர்த்தர் முகத்தை மறைக்கிறார்? தாவீது தெளிவாய் சொல்லுகிறார், சிங்கம் எனக்கு முன்பாக வந்த போதோ, கரடி எனக்கு முன்பாக வந்த போதோ, கோலியாத்துக்கு முன்பாக நான் போய் நின்ற போதோ, சவுல் எனக்கு நேராக ஈட்டியை எறிந்த போதோ நான் கலங்கினவனானேன் என்று எங்கேயுமே சொல்லாம, ஆண்டவரே அப்போல்லாம் நான் நின்னுட்டேன் ஆண்டவரே, என்னால் நிற்க முடிஞ்சுது ஆண்டவரே, ஆனா நீங்க உங்க முகத்தை மறைத்து கொண்ட போது ஆடிட்டேன் ஆண்டவரே, ஆடி போயிட்டேன்பா, கலங்கி போயிட்டேன் ஆண்டவரே. கடந்த வாரத்திலே இந்த கேள்வி எனக்குள்ளே எழும்ப வைத்தார் ஆண்டவர். ஏன் கர்த்தர் சில வேளைகளில் முகத்தை மறைக்கிறார்? அற்ப கால மூண்ட கோபத்தினால் நான் இமைப்பொழுது என் முகத்தை மறைத்தேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஏன் கர்த்தர் முகத்தை மறைக்கணும்? பொதுவாக பாருங்க, ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல் ஆகட்டும் எதுவாகட்டும், அந்த கடையில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சாப்பாடு அல்லது செஞ்சு வைப்பாங்க, அல்லது சில பொருட்கள் இருக்கும். அந்த அத்தனை பொருட்களும் தீந்துட்டுனா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, க்ளோஸ்னு போர்டு போட்டுருவாங்க. ஜனங்கள் திரும்பியும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஷட்டரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்கனாலே அங்கே எல்லாம் தீந்துட்டுன்னு அர்த்தம். ஆமென். ஆண்டவர் முகத்தை மறைக்கிறது அவருக்கு இனிய செய்ய முடியாது என்பதனால் அல்ல. உலகம் முகத்தை மறைக்கிறது. யாராவது நம்ம பார்க்க வரும்போது சிலர் பாருங்க, இவங்க இதுக்காக வராங்க, நான் இல்லைன்னு சொல்லிடுங்க, வீட்டிலேருந்து சொல்லிவிடுவோம். அல்லது சிலர் ஃபோன் பண்ணுவாங்க, வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இன்னார் இருக்கிறாங்களா கேட்டால் இவங்க யார் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க காசுக்காக கேட்குறாங்க, இல்லைன்னு சொல்லிடுங்க. அப்போ தங்களிடத்தில் ஒரு இல்லாமை வெளிப்படும் போது மனிதர்கள் தங்கள் முகத்தை மறைக்கிறார்கள், தங்களை மறைக்கிறார்கள். ஆனால் தேவன் தம்மை மறைப்பதற்கு அவரிடத்தில் எல்லாமே நிறைவா இருக்கிறது. ஆமென். ரோமர் 10:12 சொல்லப்பட்டிருக்கிறது. எடுக்க வேண்டாம், நான் சொல்லுகிற வார்த்தையை மாத்திரம் நீங்கள் எடுத்தால் போதும். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 10:12, தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறார்? ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். யாவருக்கும், யூதருக்கு மட்டும் இல்லை, தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அவர் அப்படி எல்லாமே நிறைவா இருக்கிறது. எனவே தான் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய மகிமையுள்ள ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். அவர் எல்லாம் நமக்கு கொடுக்க அதாவது நமக்கு கொடுப்பதனால் அவருக்கு ஒண்ணுமே குறையாது. அதுதான் நம் ஆண்டவர். அவர் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஜீசஸ் ஆபிரகாமால் அனுப்பப்பட்ட வேலைக்காரன் சொல்லுகிறான் தன் எஜமானை குறித்து சாட்சி, என் எஜமான் செல்வ சீமானாய் இருக்கிறான் என்று. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அவருக்கு நமக்கு செய்வதனாலேயோ நமக்கு கொடுப்பதனாலேயோ அவருக்கு ஒன்றும் குறைந்து போகாது. அப்படி இருக்க ஏன் முகத்தை மறைக்கிறார்? புலம்பல் 3:22 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. காலைதோறும் புதிய கிருபை, ஃப்ரெஷ்ஷா. இன்னைக்கு மட்டும்தான்ப்பா எனக்கு கிருபை செய்ய முடியும், நாளைக்கு இல்லப்பா அப்படி சொல்லி ஆண்டவர் முகத்தை மறைக்க மாட்டார். அப்ப அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை. எனவே என்னால இனி இறங்க முடியாது, என்னால இனி இரக்கம் செய்ய முடியாது என்று சொல்லி அந்த இல்லாமை அவர்கிட்ட இல்லை. என் ஆண்டவர்கிட்ட எது இல்லைன்னு கேட்டா நான் சொல்லுவேன், இல்லாமை அவர்கிட்ட இல்லை. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென்லாம் கேட்காம நீங்க சொல்லணும். ஆண்டவரை பத்தி புகழுகிற இடத்துல வந்ததும் சத்தமா ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட எல்லாம் இருக்கா? எல்லாம் இருக்கு. எது இல்லை? இல்லாமை அவர்கிட்ட இல்ல. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏசாயா 9:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. கர்த்தத்துவம், அவருடைய ஆளுகை என்பது கடைசி வரை நிற்கும், உறுதியான சிங்காசனம். அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அவருடைய அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை.
என்னால உன் தகப்பனுடைய குடும்பத்தை மட்டும்தான்ப்பா ஆள முடிந்தது, ஒன்ன என்னால அப்படி இல்லை. அவருடைய ஆளுகை என்பது அப்படி இருக்கும். அவருடைய கர்த்தத்தின் பெருக்கும் அது பெருகிட்டே போகும் கடைசி வரை. நிலையான சிங்காசனம், உறுதியான சிங்காசனம். எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ சர்வாதிகாரிகள், எத்தனையோ அதிகாரிகள் எழும்பினார்கள், எல்லாம் மாறி மாறி போனார்கள். அவர்களுடைய ஆளுமை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்தோட ஸ்டாப் ஆனது. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனுடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கம், அதன் சமாதானத்துக்கு முடிவு கிடையாது. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிற 139:17 தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அப்போ இந்த காரியத்துக்கு என்கிட்ட ஆலோசனை இல்லை, அதனால நான் முகத்தை மறைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் மறைக்க மாட்டார். காரணம், அவருடைய ஆலோசனைகளின் தொகை அதிகம். எந்த காரியத்துக்கும் சரியான ஆலோசனை தேவ சமூகத்தில் மட்டும்தான் கிடைக்கும். சத்தமா நீங்க ஆமேன் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த மாஸ்க் ஆமேன் சொல்லலன்னு சொல்லிட்டு இருக்கு. எனவே நீங்கள் ஆமேன் சொல்லும் போது உங்க கையை அப்படி உயர்த்தி ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் அந்த ஜூம் மீட்டிங் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ அவங்க மீதி எல்லாருமே மியூட் போட்டு பேசுறவங்க தான் பேசிட்டு இருப்பேன் நிறைய இடத்துல. அப்போ அவங்க ஆமேன் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த ரியாக்ஷன் சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கையை இப்படி தூக்கி காட்டுற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விடுவாங்க. தம்ஸ் அப் இருக்கும். இங்கே நீங்கள் எதுவும் கிளிக் பண்ணண்டா, இங்கே ஆமேன்னு சொல்கிறதுக்கு அடையாளமாக உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென், ஆமென். அப்போ நல்ல கவனமா கேளுங்க. அவருடைய ஆலோசனை அதிகமா இருக்கிறது, அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கம் அது அதிகமா இருக்கிறது, அவருடைய கிருபைகளுக்கு முடிவில்லை, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராய் இருக்கிறவர் ஏன் தம்முடைய முகத்தை மறைக்க வேண்டும்? மனிதன் மறைப்பது தன்னுடைய இல்லாமையினால. தேவன் ஏன் மறைக்க வேண்டும்? அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்கு. அப்படி இருக்க ஏன் எனக்கு தேவன் தம்முடைய முகத்தை மறைக்க வேண்டும்? புலம்பல் 3 இப்படி புலம்புகிறான் தீர்க்கதரிசி. ஆமென். என் ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு மேகத்தால் உம்மை மூடிக்கொண்டீர். ஏன் ஆண்டவரே மறைச்சிட்டீங்க? பரலோகத்தில் இருக்கிற தேவன் நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் உம்மை நோக்கி சொரிந்து கொண்டிருக்கிறது. அவன் புரிந்து கொண்டான், என் ஜெபத்துக்கு ஏன் பதில் வரல, ஏன் இப்படி காரியங்கள் எல்லாம் தலைகீழாக நடக்கிறது? அவர் மேகத்தாலே மூடிட்டார், அவர் முகத்தை மூடிட்டார். ஏன் முகத்தை மூடணும்? எதற்காக முகத்தை மூடணும்? நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், அதை நான் ரிப்பீட் பண்ண விரும்பவில்லை, ஆனாலும் சொல்லுகிறேன், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் முகத்தை மூடிட்டார்னா ஒரு தேவ பிள்ளையால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. அப்படியே எடுத்து வைத்தாலும் அது தடுமாறுவதற்கு ஏதுவாகவும் விழுவதற்கு ஏதுவாகவும் தான் இருக்குமே தவிர அது செவ்வையா இருக்காது. எனவே தான் கூடி வருகிற இஸ்ரவேல் சபையை பார்த்து ஆசாரியர்களை கொண்டு இப்படி ஆசீர்வதிக்கும்படிக்கு மோசேக்கு கர்த்தர் கட்டளை பிறப்பித்தார். என்ன? கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உன்மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர். இதுதான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் போனோம், இல்லைன்னா முடியாது. அப்போ அவருடைய முகம் மறைக்கப்பட்டா அது தாவீதா இருந்தாலும் ஆடி போய் விடுவான், யாரா இருந்தாலும் திகைத்து போய் விடுவோம். ஏன்? சிலுவையில் தொங்கின கிறிஸ்து சில நிமிடங்கள் மறைக்கப்பட்ட பிதாவின் முகம் அவரால் தாங்க முடிந்ததா? ஆடி போயிட்டார் அல்லவா? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார் அல்லவா? எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன்? தேவன் தம்முடைய முகத்தை மறைத்தால் நம்மால நிற்க முடியாது. நல்ல கவனிக்கணும். ஏன் தேவன் தம்முடைய முகத்தை மறைக்கிறார்? கடந்த வாரத்திலே சொன்னேன், நம்முடைய கிரியைகள் அவர் நோக்கி பார்க்கிறார், தீமை அவரிடத்தில் சேராது. ஆராதனை செலுத்த ஆபேலும் காயினும் வந்தார்கள். காயினுக்கு தம்முடைய முகத்தை திருப்பிக் கொண்டார். ஆபேலை அவருடைய கண்கள் பார்த்தது, அங்கீகரித்தது. ஏன் என்று கேட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ காயினே? நீ ஆராதிக்க வரும்போது சர்ச்சுக்குள்ள எப்படி இருக்கிறேன் மட்டும் நான் பார்க்கல காயினே, சர்ச்சுக்கு வெளியே நீ எப்படி இருந்த, நேற்று நீ எப்படி இருந்த. அதை தான் யோவானை கொண்டு எழுதி வைத்தார். அவனுடைய கிரியைகள் பொல்லாததா இருந்ததாம். அப்ப கிரியையை சரி செய்யாமல் என்னதான் ஆராதித்தாலும் தேவனால் அங்கீகரிக்க முடியாது. கிரியையை சரி செய்யாமல் என்னதான் துதித்தாலும், என்னதான் கத்தினாலும், என்னதான் வேஷத்தை மாற்றினாலும் தேவனால் அங்கீகரிக்க முடியாது.
அப்ப தேவன் அதனால் தம்முடைய முகத்தை மறைக்கிறார் என்று சொன்னோம், தியானித்தோம். இன்று அதோடு கூட சேர்ந்துதான் உங்கள் மத்தியிலே நான் பேசும்படி விரும்புகிறேன். ஏன் தேவன் முகத்தை மறைக்கிறார்? அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 32வது அதிகாரத்தின் 19, 20 வசனங்கள். எல்லாரும் இந்த வார்த்தைகளை கவனிக்க மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இது ஒரு பிரசங்கமாய் நீங்கள் கேட்கக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையாய் நீங்கள் கேட்டு இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். உபாகமம் 32வது அதிகாரத்தின் 19, 20 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, அவர்கள் மகா மாறுபாடான சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள், உண்மையில்லாத பிள்ளைகள். அந்த 19வது வசனத்தில் பார்த்தீங்களா? கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து. நல்ல கவனமா கேளுங்க, நான் சொல்லும் போது வசனத்தை பாருங்கள், மற்றபடி இங்கே பாருங்கள். தேவன் யாருக்கு இங்கே தம்முடைய முகத்தை மறைக்கிறார்? வேற யாருக்கும் அல்ல, தமது பிள்ளைகளுக்கு, தமது குமாரரும் தமது குமாரத்திகளும். இப்ப தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தம்முடைய முகத்தை மறைக்கிறார். ஏன் மறைக்கிறார் என்று 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவரை கோபப்படுத்தினார்கள், அவருக்கு மனமடிவு உண்டானது. நல்ல கவனமா கேளுங்க. ஒரு பிள்ளை தப்பு பண்ணும்போது தகப்பனுக்கு கோபம் மட்டும் வராது, தகப்பனுக்கு மன வேதனை உண்டாகும். அவன் இப்படியா, ஒருத்தங்க சொல்றான் உங்க பையன் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு. அப்படி கேட்டதும் முதல்ல என்ன வரும்னா கோபம் வரும். அவன் எப்படியா பண்ணான், உங்க பையன் இப்படி சொல்றான், அவன் இப்படி சொல்லிட்டானா, முதல்ல இப்படிதான் வரும். அடுத்து என் பையன் இப்படி பண்ணிட்டானே, என் பிள்ளை இப்படி பண்ணிட்டாளே, என் பையன் இப்படி பேசிட்டானே. அதாவது யாரோ ஒருத்தங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நமக்கு கோபம் வரும், மனமடி வராது. ஆனா என் பிள்ளை, ஆண்டவருக்கு கோபம் மட்டும் இல்ல. நல்ல கவனமா கேளுங்க. இந்த காரியத்தை செஞ்ச ஆண்டவர் கோபத்தில் அடிச்சிருவார், கோபத்தில் அடிச்சிருவார், அதனால செய்ய, அப்படி மட்டும் நீங்க அவரை பார்க்க கூடாது. அவர் தகப்பன். ஒரு காரியத்தை செய்தால் அவருக்கு வலிக்கும். அவருக்கு பிரியமில்லாத பாதையில நான் நின்னா எனக்கு அடி விழும், அதனால நான் அந்த பாதையில போகல என்பது அல்ல. நான் இந்த பாதையில நின்னா எங்க அப்பாவுக்கு வலிக்கும், என் தகப்பனுக்கு வலிக்கும். அந்த ஒரு எண்ணத்தோடு அந்த தீமையான பாதையை விட்டு எவன் விலகுறானோ அவன் தான் உண்மையிலே தகப்பனை நேசிக்கிற பிள்ளை. இன்னைக்கு அநேகர் விலகிறது என்ன, அங்க போனா அங்க அடி விழும், இங்க போனா அவர் அடிப்பார். அவருக்கு கோபம் மட்டும் இல்லைங்க, மனவேதனை வரும். அதான் எரேமியாவை கொண்டு கர்த்தர் பேசுகிறார், என் ஜனமாகிய குமாரத்தி நிமித்தம் நானும் காயப்பட்டேன் அப்படிங்கிறார். அவருக்கு காயங்க. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் கோடா கோடி தூதர்கள் ஓயாமல் பரிசுத்தர் 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 என போற்று உன்னதமான தேவன். அவருக்கு நம்மை நினைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஆனாலும் சொல்றார், என் ஜனமாகிய குமாரத்தி நிமித்தம், என் பிள்ளையினால நான் காயப்பட்டேன் அப்படிங்கிறார். அப்போ ஒரு காரியத்தை, ஏன்னா நேற்று வந்து ஒரு தீமையான பாவத்தை செஞ்சுட்டு நினைக்க செய்யல, அதை நான் செஞ்சு அவர் அடிச்சிருவார். இப்படி விலகிறவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா கொஞ்ச நாள் அது பயம் போயிட்டுனா திருப்பி அந்த பாவத்தை செய்வாங்க. நீ ஏன் அந்த பாவத்தை செய்யலன்னு கேட்டா சொல்லணும், நான் இது செஞ்சா எங்க அப்பாவுக்கு வலிக்கும், இனியும் உம்மை வேதனைப்படுத்த மாட்டேன், எனக்காய் நிற்பட்ட பாடுகள் போதும், இனியும் உம்மை வேதனைப்படுத்த மாட்டேன், என் சிந்தை செயல்களால் அனுதினம் நோகடித்தேன். அதாவது நாம ஏங்க பாவ வழியை விட்டு திரும்பணும், நம்ம சொல்ற ஆன்சர் என்ன? அங்க போன அவர் அடிப்பார். அவருக்கு கோபமும் வரும், வேதனையும் வரும். தமது குமாரர் தமது குமாரத்துக்கு, வேற யாரும் இல்ல, வேற யாரோன்னா கூட
அறியாமையுள்ள காலங்களில் அவர் காணாதவர் போல் இருப்பார். அறியாமையுள்ள காலம், நான் பிறந்ததும் நான் பிள்ளையா பிறக்கல, நான் சத்துருவா இருந்தேன். ரோமர் 5வது அதிகாரம் எடுக்க வேண்டாம், 6வது வசனம், 8வது வசனம், 10வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் பலவீனராய் இருக்கையில், நாம் சத்துருக்களாய் இருக்கையில், இதுதான் நான் பாவி, பலவீனன், சத்துரு. என்னுடைய அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். தெரியாம பண்றான், தப்புன்னே தெரியாம பண்றான், பாவன்னே தெரியாம பண்றான். அறியாமையுள்ள காலங்களில் மட்டும்தான் தேவன் காணாதவர் போல் இருப்பார். இப்போ கர்த்தர் வெளிச்சத்தை காண்பிக்கிறார். சுவிசேஷம் என்னிடத்தில் வருகிறது, கிறிஸ்துவாகிய ஒளி என்னை நோக்கி வீசுகிறது. அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டேன், வெளிச்சத்தை கண்டு கொண்டேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் அவருக்கு பிள்ளைகளாகும்படி, தேவனுக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது நான் அவருடைய பிள்ளை, நாம் அவருடைய குமாரர், அவருடைய குமாரத்திகள். இப்போ ஒரு பாவம் செய்யும் போது, தீமை செய்யும் போது, அவருக்கு வேதனை உண்டாக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு என்னுடைய முகத்தை மறைப்பேன். கவனிக்கிறீங்களா? ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள், பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள்லாம் திருஷ்டாந்தமாய் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் விழுந்து விடக்கூடாது, நாம் அதே போல போய்விடக்கூடாது, நம் பாதைகளை சரி செய்ய வேண்டும் என நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த எந்த காரியம் தேவனுக்கு மிகவும் மனமடிவு உண்டாக்கினது? ஒரு சில காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே சொல்லி அதை நாம் செய்யாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள, அல்லது அதை நாம் செய்து கொண்டிருப்போமே ஆனால் அதை விட்டு நாம் நம்மை திருப்பிக் கொள்ள, இந்த வார்த்தைக்கு முன்னாடி நம்மை ஒப்பு கொடுக்கும்படிக்கு இந்த வார்த்தைகள் உங்கள் மத்தியிலே கர்த்தர் காண்பிக்கிற வெளிச்சத்தின் பிரகாரம் ஆவியானுடைய பலத்திலே பேசுகிறேன். கவனியுங்கள். எந்த காரியம்? அதற்கு முந்தின வசனத்தை வாசிங்கள். உபாகமம் 32வது அதிகாரத்தின் 18வது வசனம். உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை, உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய், நீ நினையாமற் போனாய். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய், உன்னை பெற்ற தேவனை நீ மறந்தாய். உன்னை ஜெனிப்பித்த கன்மலை, உன்னை ஜெனிப்பித்த கன்மலை. நான் அதை தான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் அல்லவா, நான் பிறக்கும் போதே தேவனுடைய பிள்ளைகளாய் பிறக்கவில்லை. தாவீது சொல்லுகிறான், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். அப்படிப்பட்ட நாம் மறுபடியும் பிறக்கப்பட்டோம், மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டோம். யாரால? கன்மலையால. உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமல் போனாய். நல்ல கவனமா கேளுங்க. அப்போ கன்மலை யாரு? 1 கொரிந்தியர் 10 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கன்மலை கிறிஸ்துவே. உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய். அது தேவனுக்கு கோபத்தையும் மனமடிவையும் உண்டாக்கினது. அது நிமித்தம் தேவன் தம்முடைய முகத்தை மறைக்கிறார். ஜெனிப்பித்த கன்மலை, ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய். அதை குறித்து இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளும்படியாக சங்கீதக்காரனை கொண்டு ஆவியானவர் எழுதி வைக்கிறார். 106வது சங்கீதத்தின் 7வது வசனம். சங்கீதம் 106:7. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும், எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும், உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும், உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாம போயிட்டாங்க. அங்கே என்ன உபாகமத்தில் மோசே கொண்டு சொல்லுகிறார், ஜெனிப்பித்த கன்மலையை நினைக்கல. இங்கே சங்கீதக்காரனை கொண்டு என்ன வார்த்தை கொடுக்கப்படுகிறது? கிருபைகளின் திரட்சி, மல்டிடியூட் ஆஃப் மர்சிஸ். அப்போ கிருபைகளின் திரட்சி, அதை சொல்லணும்னா கிருபைனாலே நமக்கு பிரமிப்பா இருக்கு. இது கிருபைகளின் திரட்சி. கிருபை 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 மேல கிருபை, கிருபை மேல கிருபை, கிருபை மேல கிருபை. உனக்கு பாராட்டின அந்த கிருபைகளின் திரட்சியை, உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமல் போயிட்ட, நீ நினைக்காம போயிட்ட. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டோம்?
இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி மறுபடியும் பிறந்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறுவாழ்வு எப்படி உண்டானது? அந்த மறுவாழ்வு உண்டாக, புதுப்பிக்கப்பட, அடிமைத்தனம் என்கிற நுகம் முறிக்கப்பட, ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி பிளக்கப்பட்டது. பிளக்கப்பட்டது. உன்னை ஜெனிப்பித்த கன்மலை, அந்த கன்மலை பிளக்கப்பட்டது. அந்த கன்மலை பிளக்கப்பட்டதுனால நாம பிறந்தோம். கன்மலையாகிய கிறிஸ்து பிளக்கப்பட்டதுனால நாம பிறந்தோம். என்னை ஜெனிப்பித்த கன்மலை. இந்த கன்மலை எப்படி என்னை ஜெனிப்பித்தது? எனக்காக அவர் பிளக்கப்பட்டார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உன்னை பெற்ற தேவன், உன்னை ஜெனிப்பித்த கன்மலை. ஒரு வயிற்றில் இருக்கிற பிள்ளைய ஆபரேஷன் பண்ணி எடுக்கும் போது எப்படி எடுப்பாங்க? நார்மல் டெலிவரி வேற, ஆனா சிலது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். ஆனா பிள்ளைய காப்பாத்தியே ஆகணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஆபரேஷன் பண்ணணும். என்ன செய்வாங்க? வயிற்றை பிளப்பார்கள். தாயார்கிட்ட கேட்பாங்க, ஓகேவா? ஓகே ஓகே, எனக்கு பிள்ளை உயிரோட வேணும். எதற்காக? உன்னை ஆபரேஷன் பண்ணதான் எனக்கு வேற வழி இல்லை, பரவாயில்ல, எனக்கு பிள்ளை வேணும். ஓகே, ஆபரேஷனுக்கு ரெடி ஆவாங்க. அந்த தாயுடைய சம்மதத்தில் அந்த வயிற்றை பிளந்து அந்த குழந்தையை வெளியெடுப்பாங்க. உன்னை ஜெனிப்பித்த கன்மலை, என்னை மீட்க அவர் எடுத்த ரிஸ்க் அது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. இவன் அப்படி சும்மாலாம் வெளியே கொண்டு வர முடியாது. குற்றம் சாட்டுகிற பிசாசானவன் நிற்கிறான். ஹல்லேலூயா. இவன் கிட்ட பாவம் இருக்கு, இவன் கிட்ட மீறுதல் இருக்கு, இவன் கிட்ட அக்கிரமம் இருக்கிறது. இவனை தண்டிக்க நீர்தான் நீதியுள்ள நியாயாதிபதியாச்சே. ஓ, நீர் தீமையை பார்க்க கூடாத சுத்த கண்ணன் அல்லவா? நீர் அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க முடியாதே. இவனிடத்தில் அத்தனை அநியாயமும், இவனிடத்தில் அத்தனை அக்கிரமம் இருக்கிறது. உம்முடைய நீதியின்படி, உம்முடைய நியாயத்தின்படி இவனுக்கு தண்டனை விளங்கும் என்று குற்றம் சாட்டுகிற சத்துரு நிற்கிறான். என்னை அக்கினி நின்று தப்புவிக்க, ஓ, என் கன்மலையாகிய கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. என்னை மறுபடியும் புதிதாக்க, என்னை மறுபடியும் ஜெனிப்பிக்க என் கன்மலையாகிய கிறிஸ்து பிளக்கப்பட்டார். ஓ, glory. உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ மறந்த, உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ மறந்தாய். ஏன் மறந்தோம்? எனக்கு சம்பளம் 2 மாசம் வரல, எனக்கு அதனால அது கிடைக்கல, இது கிடைக்கல, அப்படி கிடைக்கல, இப்படி கிடைக்கல. ஆண்டவர் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு முன்னாடி மோசே கிட்ட ஒரு காரியத்தை தெளிவா சொல்றார். என்ன சொல்ற? யாத்திராகமம் 12வது அதிகாரத்தின் 14வது வசனம், 12-14 வாசியுங்கள். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு அந்த நாள். எந்த நாள்? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. நீங்கள் இருக்கும் வீடுகளில், நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய், ரத்தம் ரத்தம் தெளிக்கப்பட்ட நாள், உனக்காக ரத்தம் சிந்தப்பட்ட நாள், உன்னை மீட்டெடுத்த நாள், ஜனங்களுக்கு நினைவு கூறுதல். நீ நினைக்கணும், ஒவ்வொரு வருஷம் நீ இதை நினைக்கணும், ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். அது நினைவு கூறுதலின் நாளாக இருக்க கடவுது. ஜனங்கள்கிட்ட தெளிவா சொல்லி தான் கூட்டிட்டு வந்தார். உன் வாழ்க்கையில நீ எதை மறந்தாலும் இதை மட்டும் மறக்க கூடாது. எதை? என்னை பெற்ற தேவன், நான் அவரால் ஜெனிப்பிக்கப்பட்டவன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பல நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட புலம்புறோம், ஆனாலும் என்ன இப்படி பண்ணிட்டீங்களே, அப்படி எப்படி பண்ணாரு? ஒரு தாய் தன் பிள்ளைக்கு செய்கிற மிகப்பெரிய தியாகம் ஜனனம் கொடுப்பது. பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோன்னு சொல்லிட்டு கீழே என்ன சொல்றார் தெரியுமா? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன்.
நீங்கள் மடியில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள். உங்களை நான் எருசலேமுல கொண்டு வந்து தேற்றுவேன். இன்னைக்கு நானும் நீங்களும் தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்க காரணம் அவரால் ஜெனிப்பிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. தேவனால எது தாங்க முடியாது தெரியுமா? அவரை மறப்பது. கிறிஸ்துவை மறக்கிறது. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், கிறிஸ்துவை மறக்கிறவனுக்கு அவருடைய முகம், பிதாவுடைய முகம் மறைக்கப்படும். அதனாலதான் பைபிள்ல தெளிவா சொல்லுகிறது, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். எந்த ஒரு காரியம் வாய்க்கப்படணும்னாலும், எந்த ஒரு இடத்துல தெய்வ பிரசனம், தேவனுடைய ஃபேவர் எனக்கு கிடைக்கணும்னாலும், போகிற இடத்துல நான் தலை குனிய கூடாது. என்னுடைய எல்லா காரியமும் வாய்க்கப்படணும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கணும். எனக்கு வாழ்க்கையில் ஒரு தடுமாட்டம் வந்துடக்கூடாது, தோல்வி வந்துடக்கூடாது, வெட்கம் வந்துடக்கூடாது, தலைகுனி வந்துடக்கூடாது என்று நினைக்கிற யாராவது இதை கேட்குறீங்க, நான் சொல்கிறேன், உங்கள் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வழிகளில் எல்லாம் இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். நான் அவரால் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்ற நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம் ஒரு 10 செகண்ட் உங்க கையை நல்லா உயர்த்தி காட்டுங்க. நிச்சயம் உள்ளவங்க மாத்திரம். ஆமென். அப்படியே கையை உயர்த்தி கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னை ஜெனிப்பித்த கண்மலையேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை ஜெனிப்பித்த கண்மலையே, உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம. நல்ல கவனமா கேளுங்க சபையே. இந்த காரியத்துல, அதாவது தேவனை மறக்கிறது அவருக்கு அவ்வளவு வேதனை. ஆமென். ஆண்டவர் அவருடைய முகம், அதாவது கர்த்தருடைய முகம் செம்மையானவனே நோக்கி இருக்கிறதுன்னு பைபிள்ல இருக்கு. எல்லாரையும் பாப்பாருங்க, சிலரை பார்த்துட்டே இருப்பார். நாம் பிள்ளைகள் ஆகிறதுக்கு முன்னாடி அவருடைய ஒரு பார்வை பட்டாலே போதும்னு ஏங்கணும். அந்த பார்வை பட்டுச்சு, நம்ம பிள்ளைகள் ஆயிட்டோம். இனி நம்முடைய ஏக்கம் எதுவா இருக்கணும்னா, என்ன நீங்க பார்த்துட்டே இருக்கணும், என்ன நீங்க பார்த்துட்டே இருக்கணும்பா. நான் உன்னை பார்க்கிறேன், எனக்கு அது போதாது, என்ன நீங்க பார்த்துட்டே இருக்கணும். அவர் என்ன பார்த்துட்டே இருக்கணும்னா நான் அவரை நினைச்சிட்டே இருக்கணும். நம்முடைய நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறார். அவருடைய கிருபையின் திரட்சி அது நினைக்காம போயிட்டாங்க. என்னை பெற்றெடுத்த, என்னை ஜெனிப்பித்த கண்மலை, அவர் பிளந்தார், அவர் பிளக்கப்பட்டார், நான் பிறக்கப்பட்டேன். என்னை பிறப்பிக்க தம்மை பிளக்க ஒப்பு கொடுத்தார். என்னை நினைத்தார், தம்மை மறந்தார், இரத்தமும் சிந்தினார். என்னை நினைத்தார், தம்மை மறந்தார், இரத்தமும். இந்த வார்த்தையை திருப்பி சொல்லுங்க, என்னை நினைத்தார், தம்மை மறந்தார், இரத்தமும் சிந்தினார். நான் இதை பேசும்போது என்னுடைய தகப்பனாரை நினைக்கிறேன். எவ்ரி இயர் அவங்க ரட்சிக்கப்பட்ட நாள் வரும்போது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுவாங்க. அவங்க மரிக்கிறது வரைக்கும். அந்த குறிப்பிட்ட நாள் வரும்போதே தெரியும், இன்னைக்கு அப்பா ரொம்ப சென்டிமெண்ட் ஆக போறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அதை நினைச்சு அழுது இருக்கிறாங்க. ஃபேமிலி பிரேயர்ல அதை அப்படியே சிரிச்சிட்டு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அதை நினைச்சு அழுதுருக்கிறோமா? பாழான நிலத்திலும் உளையான சேற்றிலும் மூழ்கி இருந்த நம்மை பெற்றெடுத்தார். ஜெனிப்பித்த கண்மலையை மறந்து
ஆண்டவர் சொல்றாரு, நான் என் முகத்தை மறைப்பேன். அந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அப்படி அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. உபாகம் 32:20. என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அந்த வார்த்தை பாத்தீங்களா? என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய முகத்தை மறைச்சா நமக்கு நல்ல முடிவே இருக்காது. எந்த காரியத்துக்கும் நல்ல முடிவு இருக்கணும்னா அந்த பிரசன்னம் இருக்கணும். எந்த ஒரு காரியத்துக்கும் நல்ல ரிசல்ட், நல்ல ஆண்டவர் ஏன் என்ன மறந்து நீ வாழலாம் நினைக்கிறியா அப்படிங்கிறார் ஆண்டவர். முடியாதுப்பா. நான் என் முகத்தை மறைச்சா உனக்கு நல்ல முடிவே இருக்காதுமா. அதை நினைச்சு நான் எனக்கு வலிக்குது. ஐயோ, என் பிள்ளைக்கு முடிவு இப்படி ஆயிருமே, இந்த காரியத்துல இவன் ஏதோ யாரையோ நம்பி இதை செய்யறான் அதை செய்யறான், இவன் முடிவு இப்படி ஆயிருமே, அது நினைச்சு அவருக்கு வலிக்குது. ஆனா உனக்கு உணர்வில்லையே. நல்ல தேவ கிருபை இல்லாம எந்த ஒரு காரியமும் எனக்கு சாத்தியமாகாது. ஆண்டவருடைய ஃபேவர் இல்லாம எப்படிங்க முடியும்? நம்முடைய முடிவு எப்படி? நல்ல இன்னைக்கு காலைல முதல் ஆராதனையில் அந்த வார்த்தை என்னை ரொம்ப சிந்திக்க வைத்தது. சொன்ன பாருங்க, யோனத்தான் எவ்வளவு நல்லவன்ல, எவ்வளவு நல்லவன். தாவீதை கம்பேர் பண்ணா கூட தாவீதை விட டாப்னு சொல்லலாம். ஏன்னா யோனத்தானுக்கு ஸ்தானத்தில தான் அடுத்து யாரை கொண்டு வரார்? தாவீதை கொண்டு வரார். ஏன்னா சவுல் ராஜாக்கள் காலத்தில் அடுத்து வாரிசு பையன் இருந்தானா பையன் தான் அந்த ஸ்தானத்தில் வரணும். அப்போ அந்த ஸ்தானத்தில் தான் தாவீதை கொண்டு வர. அப்போ முதல்ல தாவீதை யார் பகைக்கணும்னா யோனத்தான் தான் பகைக்கணும். ஆனால் தாவீதை நேசித்தான் பாருங்க. அந்த நேசம் சாதாரண நேசம் இல்லை. தாவீது அவனை குறித்து சொல்லும்போது ஸ்திரீகளுடைய நேசத்தை விட பெருசுப்பா அவனோட அன்பு. அப்படி நேசித்தான். தகப்பனுடைய பட்டயத்துக்கு அவனை தப்பு வைக்க பண்ணினான். பொதுவாக பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு பெற்றோர் ஒருத்தங்களை பகைக்கிறாங்கன்னா அந்த பகைங்கிற விதை ஆட்டோமேட்டிக்காக யாருக்குள்ளேயும் விழுந்துடும்? பிள்ளைகளுக்குள்ள. அதனால தான் நிறைய சண்டை, குடும்ப சண்டை வந்து பரம்பரை அந்த குடும்ப சண்டை தொடர்ந்துட்டு இருக்கு. ஆனால் இவன் அப்படி இல்லை. தன் தகப்பனுடைய கெட்ட சுபாவங்கள் எதுக்குமே அவன் துணை நிற்கவில்லை. அவன் நம்முடைய வீட்டில் நாம் பார்த்து படிக்கும்படிக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது தான் நம்முடைய பெற்றோர். அவர்களிடத்துலேருந்து நல்ல கேரக்டர்ஸும் உண்டு, கெட்ட கேரக்டர்ஸும் உண்டு. தேவன் நம்மை நாம் பார்த்து படிக்கும்படி அவர்களை மாதிரியே வைத்திருக்கிறார். அதில் நல்ல கேரக்டரை நம்ம ஃபாலோ பண்ணணும், கெட்ட கேரக்டர் இதை செய்யக்கூடாது. இந்த மாதிரி இது எங்கள் அப்பாட்ட இப்படி ஒரு சுபாவம் இருக்குது, அது என்கிட்ட வந்து விடக்கூடாது. எங்கள் அப்பாட்ட இப்படி ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது, அது எனக்கு வேணும். இப்படி பார்த்து படிப்பதற்காக பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டவர்கள் பெற்றோர். எங்கள் அப்பா அதை செஞ்சார், எங்கள் அப்பா பாஞ்சது 8 அடி, நாங்கள் அப்படி இல்லை. அவங்க அப்பா நல்ல நல்ல காரியத்துக்கு 8 அடி பாஞ்சா நீங்கள் 100 அடி பாய்ங்க. ஆனால் தீமையான காரியத்துக்கு அவர் 8 அடி பாஞ்சா இல்லை இது எங்கள் அப்பா இந்த மிஸ்டேக் எங்கள் அப்பா பண்ணிட்டாங்க, நான் இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அதில் உறுதியாக இருக்கணும். அதுக்கு தான் பெற்றோரை தேவன் பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒழுங்குகளுக்காக, தேவன் வைத்திருக்கிற எல்லா அந்த குடும்பத்துக்காக, எல்லாரும் அவங்க குடும்பங்களுக்காக கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அது எங்கள் அப்பா அப்படி பண்ணிட்டாங்க, நானும் அது இல்லை 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 இல்லை. யோனத்தான் அதுக்கு சாட்சி. தன் தகப்பனுடைய தீமையான காரியத்துக்கு அவன் துணை நிற்கவில்லை. அதே வேளையில் தகப்பனை வெறுத்தானா? இல்லை, தகப்பனோடு கூட தினமும் பந்தியில் இருந்தான். இப்போ அப்பாவை நேசிக்கிறான், அப்பா கூட இருக்கிறான், அப்பாவை ஃபாலோ பண்ணுறான். ஆனால் அப்பாவுடைய தீமையான காரியத்துக்கு அவன் துணை நிற்கல. இப்படி ஒரு நல்ல ஒரு யோனத்தானுடைய முடிவு எப்படிங்க இருந்துச்சு? முடிவு எப்படி இருந்துச்சு? பரிதாபம். பட்டயத்தால் விழுந்து போனான். தாவீதுடைய முடிவு எப்படி இருந்துச்சு? வாழ்ந்து ஜீவித்து போய் ஓட்டத்தை முடித்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் ஜீவித்து போய் முடிக்கிறதுங்கிறது இந்த பூமியில வாழும்படியான அந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விட்டு ஓட்டத்தை முடிக்கிறான். ஆனா யோனத்தான் பாருங்க, யோனத்தான் மேல பட்டயம் விழுந்து அவன் வாழ்க்கை பாதியில் மடிய அவன் ஏதாவது தப்பு பண்ணானா? இல்ல. இப்படி ஒரு நல்லவனுக்கு ஏன் முடிவு சமாதானமா இல்ல? ஏன்னா நாத்தானை கொண்டு கர்த்தர் பேசினார், சவுலை விட்டு அவன் குடும்பத்தை விட்டு கிருபை போயிட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? முகத்தை மறைச்சிட்டேன். நான் இந்த வார்த்தையை நடுக்கத்தோடு சொல்லுகிறேன். நீ எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் சரி, அவர் முகத்தை மறைச்சிட்டார்னா உனக்கு சமாதான முடிவு இருக்காது.
என்னுடைய நீதியை கொண்டு என்னால் என் ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியாது. நான் அவர் பேரில் இருக்கிற விசுவாசத்தை கொண்டுதான் நல்ல போராட்டத்தை போராடி முடிக்க முடியும். அது நான் ரொம்ப நல்லவனா அப்படி இருக்கிறேன், நான் டெய்லி 3 வேளை அந்த பரிசையின் ஜெபம் பண்ண அல்லவா, ஆண்டவர் சொன்னார் அவன் நல்ல இவட நீதிமான். யோனத்தான்ட என்னங்க தீமை இருக்கு, எவ்வளவு நல்லவன், ஆனா அவன் முடிவு எப்படி இருந்துச்சு? ரீசன் என்ன? ஃபேவர் இல்ல, கிரேஸ் இல்ல, கிருபையின் திரட்சியை நினைக்கணும். நான் பாஸ்டருக்கு பையன் அதனால நான் பரலோகம் போயிருவேன் நினைக்க கூடாது. கிருபையின் திரட்சியை நினைக்கணும், ஜெனிப்பித்த கண்மலையை நினைக்கணும். அவருடைய ஃபேவர் இல்லைன்னா, அவருடைய கிருபை இல்லைன்னா, என்னால் இந்த மண்ணில் கூட வாழ முடியாது, எப்படி மகிமையில போக முடியும்? அவருடைய ஃபேவர் இல்லாம, அவருடைய கிருபை இல்லாம இந்த மண்ணில் கூட என்னால் நிற்க முடியாது, எப்படி மகிமையில போய் நிற்க முடியும்? அவர் முகத்தை ஆண்டவர் சொன்னான், நான் என் முகத்தை மறைச்சு முடிவு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இல்லை ஆண்டவரே, உங்க முகத்தை மறைச்சா எங்களுக்கு முடிவு இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே ஒண்ணுமே இல்லைப்பா. அந்த வார்த்தையை நான் மெடிடேட் பண்ணும்போது இப்படி என்னை ஜெபிக்க வைத்தார் ஆண்டவர். நீங்க முகத்தை மறைச்சிட்டீங்கன்னா மண்ணில் கூட நிற்க முடியாதப்பா, எப்படிப்பா அந்த மகிமையில வந்து நிற்க முடியும்? அப்படின்னா நீ ஒன்றை புரிஞ்சுக்கொள், ஜெனிப்பித்த கண்மலையை நினைக்கணும், உன்னை பெற்றெடுத்த தேவனை நினைக்கணும். அவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, அதனால தேவனை விட்டு தூரம் போகிற அந்த அனுபவம் நீ என்ன சாதிக்க அல்லது எப்படி சாதிக்க முடியும்? என்ன பெற்றுக்கொள்ள முடியும், சுதந்திரிக்க முடியும்? அவருடைய கிருபை இல்லாம முடியாது. ஆண்டவருடைய கிருபை இல்லாம எதுவுமே முடியாது. உங்க கிருபை இல்லாம இந்த பாட்டு ஆண்டவருடைய கிருபை பத்தி எல்லாம் சொல்லும் போது நம்முடைய உள்ள நம்ம அறியாம இசையுது இல்ல, லகுவாகுது இல்ல. ரீசன் என்ன தெரியுமா? நம்ம கிருபையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதான் ரீசன். கிருபைக்கு சரியான அர்த்தம் இங்க இருக்கிற யாருக்காவது தெரியுமாங்க? கிருபைனா என்னன்னு தெரியும், அதோட சரியான டெஃபினிஷன் யாருக்காவது சொல்ல முடியுமா? ஏன்ட்ட கேட்டா தெரியாது. நான் என்ன மிகைப்படுத்தி சொன்னாலும் அது மிகையாகாது. அது கிருபை என்பது திரட்சி, அது போயிட்டே இருக்குது. ஆனா கிருபைன்னு கேட்டாலே ஒரு பலன், கிருபைன்னு கேட்டாலே இந்த திரும்ப எரியுது. ரீசன், அவருடைய முகத்தின் பிரசனத்துல தான் இந்த வண்டி ஓடுது. முடியாதப்பா வாழ பாடுங்க. முடியாதப்பா வாழ தெரியாது, ஓ முடியாதப்பா வாழ தெரியாது, ஏசப்பா முடியாதப்பா வாழ தெரியாது. ஓ உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. சொல்லுவீங்களா? நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் கிருபை தாங்கினதப்பா, கிருபை தாங்கினதையா. என் பலனும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. சொல்லுங்க. முடியாதப்பா முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரியாது. உங்க கிருபை இல்லாம, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம. ஜெனிப்பித்த கண்மலைய மறந்து எதையுமே சாதிக்க முடியாதுங்க. ஆண்டவரை மறந்து நாம செய்யற எந்த ஒரு காரியத்துக்கும் நல்ல முடிவு அல்லது நல்ல ரிசல்ட் இருக்காது. அப்போ இது அப்படியே நேரம் மாற்றி சொன்னா, கண்மலையை நினைத்து கிறிஸ்துவை நினைத்து நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வேதம் சொல்லுகிறது
அவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கெட்டு போவது இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya. தேவனை மறக்க பண்ணுகிற எந்த காரியத்துக்கும் நம்ம விலகணும். தேவனை மறக்கிற அனுபவம் என்பது, நான் தேவனை நினைக்கிறேனா அல்லது தேவனை மறக்கிறேனா மறந்திருக்கிறேனா என்பதை எப்படி அறிந்து கொள்ள? ஆண்டவர் நினைக்கிறவங்கள கை தூக்க சொன்னா எல்லாருமே கை தூக்கும். நான் இயேசுவை நினைக்கிறேன். ஓகே, ஆண்டவர் நினைக்கிறதுனா என்ன? கண்மலையை நினைக்கிறதுனா என்ன? தேவனை மறக்க, அதாவது சில காரியங்கள் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த செயல்கள் நம்மில் இருக்குமானால் அது எதை காண்பிக்கிறது என்றால் நாம் தேவனை மறக்கிறோம். என்ன காரியம்? ஒரு 3 காரியத்தை நான் வேகமாய் சொல்லுகிறேன். முதலாவது, உபாகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். அதை வாசியுங்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நான் அதை புரியும்படி சொல்லுகிறேன். தேவனை மறக்கிறவர்கள் யார் தெரியுமா? தேவன் வேண்டாம் என்று விலக்கினதை விரும்புகிறவர்கள். இது வேண்டாம், இது உனக்கு தேவையில்லை, இது வேண்டாம், இது உனக்கு ஆகாது, இதை தொடாதே, இதை புசிக்காதே, இதை விரும்பாதே, இதை இச்சியாதே என வேண்டாம் என்று தேவன் நமக்கு எதை விலக்கி இருக்கிறாரோ அதை நாம் விரும்புவோமே ஆனால் அது தேவனை மறக்கிற செயல். விருப்பங்கள் எல்லாருக்குள்ளும் எழும்பும், எனக்குள்ள எழும்பும். நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டனால எனக்கு ஆசை இல்லை, முற்றும் முற்றும் துறந்த அப்படிலாம் கிடையாது. ஆசைகள் விருப்பங்கள் எல்லாருக்குள்ளும் எழும்பும். எனக்கு ஒரு ஆசையும் கிடையாதுன்னு சொல்றவங்கள தான் கொஞ்சம் சந்தேகப்பட வேண்டியது இருக்கு. எனக்கு ஒரு ஆசை கிடையாது, நான் முற்றும் துறந்த, இப்படிலாம் யாராவது சொன்னதான் கொஞ்சம் டவுட் பட வேண்டியிருக்கு. ஆசைகள் விருப்பங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் அந்த விருப்பங்கள் தேவன் விலக்கினதற்கு மேல் இருக்கிறதா என்பதை கவனிக்கணும். என்னுடைய விருப்பம் என்ன? தேவன், பைபிள் எதற்கு நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? வேதம் எதற்கு நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? எந்த ஒரு மனிதனையும் தேறினவனாக தேவனுக்கு முன்பாய் நிறுத்துவதற்காக எழுதி கொடுக்கப்பட்ட பரிசுத்த சட்டங்கள் தான் பரிசுத்த வேதாகமம். எந்த ஒரு மனிதனையும், பைபிள்ல நிறைய காரியத்துக்கு நோ சொல்லி இருக்கு. அநேக காரியங்கள் தேவன் அருவருக்கிற காரியங்கள், தேவன் வெறுக்கிற காரியங்கள், தேவன் விலக்கின காரியங்கள் என அநேகம் இருக்கிறது. அப்ப நான் தேவனை மறக்கிறேனா அல்லது தேவனை நினைக்கிறேனா என்பதை எப்படி காண்பிக்கலாம் அல்லது எப்படி அறிந்து கொள்ளலாம்? தேவன் வேண்டாம் என்று விலக்கினதற்கு மேல் எனக்கு விருப்பம் இருக்கிறதா? அப்படி இருக்கிறது என்றால் நான் கொஞ்சம் கொஞ்சமா தேவனை மறக்கிறேன். அநேக காரியங்கள் விருப்பங்கள் எழும்புங்க. சின்ன விஷயத்துல ஸ்டார்ட் ஆகும். சின்ன பிள்ளைங்களை பாருங்க, யாராவது ஒருத்தங்க ஒரு டாய் வச்சு விளையாடினா சின்ன பிள்ளைங்க அதே மாதிரி அந்த ஆசை வரும். அந்த ஆசை விருப்பங்கள் என்பது நம்முடைய வளர்ச்சிக்கு ஏற்றார் போல நமக்குள்ளே எழும்பும், நமக்குள்ளே தோன்றும், நமக்குள்ளே முளைக்கும். ஆனால் அதை வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து இந்த விருப்பம், நான் இதன் மேல் ஒன்றின் மேல் விருப்பம் வைத்திருக்கிறேன், ஒரு காரியத்தின் மேல் விருப்பம் வைத்திருக்கிறேன், இந்த விருப்பம் தேவன் விலக்கினதா அல்லது தேவன் விரும்புகிறதா? இதைதான் பவுல் சொல்லுகிறார். நாங்கள் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிறோம். எங்களுக்குள்ளே ஆசைகள் எழும்பும், எண்ணங்கள் எழும்பும், நிறைய காரியங்கள் இப்படி செஞ்சா சரின்னு தோணும், இப்படி பண்ணா கரெக்ட்னு தோணும். ஆனா உடனே அதை கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி கிறிஸ்துவை வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது அது தேவன் அங்கீகரிக்கிற காரியமா இருக்குமானால் எங்களுக்குள்ளே தேவ சமாதானம் உண்டாகும். தேவன் அங்கீகரிக்காத காரியமா இருந்தால், எப்படி சவுலுடைய வஸ்திர தொங்கலை அறுத்தது நிமித்தம் தாவீதுனுடைய இருதயம் துடித்துக் கொண்டிருந்ததோ, நெஞ்சு அடித்துக் கொண்டிருந்ததோ, அப்படி இருதயத்தில் ஒரு சமாதானம் இல்லாத நிலைமை ஏற்படும். உடனே நாங்கள் புரிந்து கொள்வோம். என்ன புரிந்து கொள்வோம்? இது தேவன் நமக்கு வேண்டாம் என்று விலக்கினதை விட்டு விடுவோம். இதுதான் அப்போஸ்தலர்களுடைய சாட்சி. அவர்களுக்குள்ளே ஆசைகள் கிடையாது, விருப்பங்கள் கிடையாது என்றல்ல, மாறாக அப்படி எழும்புகிற எந்த எண்ணங்களையும் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுத்தினார்கள்.
எந்த ஒரு காரியம் நம்மில், சில காரியங்கள் நம்மில் மிஞ்சி வல்லமை கொள்ளும். தாவீது சொல்கிறான், அக்கிரம விஷயங்கள் என்னில் மிஞ்சி வல்லமை கொண்டது. நிறைய எண்ணங்கள் வருங்க, இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு. ஆனா அதை நிறைய காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். ஏன்? நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். அப்போ சில விஷயங்கள் நம்மையும் மிஞ்சி வல்லமை கொள்ளும் போதுதான் அது செயலாய் வெளிப்படுத்துவோம். அதுதான் தாவீது சொல்கிற, அக்கிரம விஷயங்கள் என்னில் மிஞ்சி வல்லமை கொண்டது. எனவே தான் பத்சேபாள் இடத்தில் போய் பாவம் செய்தான். அவனுக்கு தெரியாது அது பாவம்னு, தெரியும், செய்யக்கூடாதுன்னு தான் நினைச்சான். சரி, சும்மா பார்க்கறதோட விட்டுருவோம், செய்ய வேண்டாம் சொல்லிட்டு போனா. பட் அந்த அக்கிரமம் அவனையும் தாண்டி அவனில் மிஞ்சி வல்லமை கொண்டதுனால பாவத்தில் போய் விழுந்துட்டான். இதற்கு என்ன சொல்யூஷன்? சொல்யூஷன் உண்டு. எந்த எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்து. எந்த ஒரு எண்ணம் உன்னில் மிஞ்சி வல்லமை கொள்ளும் போது இயேசுவேன்னு கூப்பிடு. மகா ஆழமான கிடங்கில் இருந்து உமது நாமத்தை பற்றி கூப்பிட்டு, தேவரீர் என் வழக்கை நடத்தி என்னை விடுவித்தீர். அப்போ எந்த ஒரு வல்லமையும் என்னில் மிஞ்சி வல்லமை கொள்ள கூடாது என்றால் எனக்கு அவருடைய நினைவு எப்பவுமே இருக்கணும். அதுதான் ஜெனிப்பித்த கன்மலையை மறக்கும் போது, மற்ற காரியங்கள் எல்லாம் நினைக்கும் போது, ஆகாப் இன்னொருவனுடைய தோட்டத்தை ஆசைப்பட்டானே, மற்றவர் நமக்குரியது அல்லாதது, அதாவது நமக்கு விலக்கப்பட்டது மேல நமக்குள்ள எழும்புகிற ஆசைதான் இச்சை. இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். இது எதை காண்பிக்கிறது? இது தேவனை மறக்கிற செயல். தேவனை மறக்கிறவனுக்கு அவருடைய முகம் மறைக்கப்படுகிறது. விருப்பங்கள் வயசுக்கு ஏற்றார் போல விருப்பங்கள் மாறும். ஆனால் அதே வேளையில் அந்த விருப்பங்கள் தேவனுக்கு உகந்ததா? தேவன் வேண்டாம் என்று விலக்கினதை ஆண்டவரே இந்த ஒரு வாட்டி நோ 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 நோ, அது அவருக்கு மனவேதனை உண்டாக்கும், மன மடிவை உண்டாக்கும். காரணம், தேவன் நம்ம எங்கே வைத்திருக்கிறாராம்? எரேமியாவில் ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது, உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்தேன். பிள்ளையின் வரிசையில், பிள்ளையின் வரிசையில் உங்களுக்கு யாருக்காவது, உங்களுக்கு பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க, 5 பிள்ளைங்க, ஒரு பிள்ளை இல்லை? நம்ம சர்ச்சில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் நான் நேசிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. சும்மா உண்மையா எல்லா பிள்ளைகளையும் நேசிக்கிறேன். கை தூக்காதவங்க நான் ஒன்றும் சொல்ல, சும்மா இந்த நம்ம சர்ச்சுக்கு வருகிற எல்லா பிள்ளைகளையும் நேசிக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கை தூக்குங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. சரி, உங்க பிள்ளைங்க வரிசையில் அந்த பிள்ளைங்களை வைக்க முடியுமா? வைக்க முடியும்னு சொல்றவங்க, அப்படி வைக்கணும்னா உங்க சொத்தை, அதான் என் தகப்பன் எங்கள் அப்பா வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அவங்க ஊரில், கேரளா, அந்த ஊரில் ஒரு பெரிய ஒரு மனிதர் இருந்தாராம். அந்த மனிதர் எல்லாருக்கும் சாக்லேட்லாம் கொடுத்து நல்ல அப்படி நல்ல மதிக்கப்படத்தக்க ஒரு மனிதர். அப்போ எல்லா பிள்ளைங்களுமே அவர் வந்து அப்பச்சா அப்பச்சா அப்படி, அப்பச்சானா அப்பாங்கிற ஒரு மரியாதையில் கூப்பிடுது. எல்லா பிள்ளைங்களுமே அப்பச்சா அப்படிதான். இவரும் என்ன மோனே என்ன மோளே அப்படின்னு எல்லாரையும் பாசமா மோனே மக்களே அப்படி சொல்லி தான் கூப்பிடுவார். எல்லாருக்கும் சந்தோஷம். இவர் வந்தாலே யாரை பார்த்தாலுமே என்ன மோனே இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி, என்ன பிள்ளை இப்படி அவ்வளோ பாசமா. கடைசியில் அவருக்கு மரண படுக்கை வந்தது. அப்போ அவருக்கு சொத்து எழுதி வைக்கணும். அவருக்கு ஒரு 2 பிள்ளைங்க உண்டு. அவர் மோனே மக்களேன்னு சொன்னது 100 பேரை. ஆனால் சொத்து எழுதி வைக்கும்போது எங்கள் அப்பா அதை சொல்லும்போது சொல்லுவாங்க, அன்னையோட எங்களுக்கு அவருக்கு மேலே இருந்த பாசம் எல்லாம் போச்சு. ஏன்னா அது யாருக்கு தான் எழுதி வச்சாங்க? அந்த 2 பிள்ளைகளுக்கு மட்டும்தான். பிள்ளையின் வரிசையில் சில சொல்லுவாங்க, என் பிள்ளைய மாதிரி நான் நினைச்சு சொல்றேன். உண்மையில நினைக்க முடியாது, முடியாது, என்னால முடியாது. மனுஷன் தாங்க. நான் என் பிள்ளையோட ஒன்று நேசிக்கிறேன், அதெல்லாம் டயலாக் கேட்க நல்லா இருக்கும். விசுவாசிகளுடைய டயலாக் அது. சில விசுவாசிகளுடைய, நான் என் பிள்ளையோட முடியாது. ஆனா எனக்கு ஒருவரை தெரியும், என்னை ஜெனிப்பித்த கன்மலை. அவர் வெறும் வாக்கை தந்து ஏமாற்றுகிறவர் அல்ல, என்னை உண்மையாகவே பிள்ளையின் வரிசையில வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. Thank you Father, thank you Jesus. உண்மையாகவே என்னை பிள்ளையின் வரிசையில வைத்ததுனாலதான் அப்போஸ்தலர்களுக்கு மேல இறங்கின அந்த நல்ல ஈவு, பிதா தருகிற நல்ல ஈவாகிய பரிசுத்த ஆவி என் மேல. யாக்கோபு அவருக்கு எப்படி சுதந்திர வீதமோ நானும் அவருடைய சுதந்திர வீதம்.
தமக்கு சொந்த ஜனமா என்னை தெரிந்து கொண்டார், என்னை பிள்ளையின் வரிசையில வைத்தார். இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுவிட்டு தேவன் விலக்கினதை நாம் விரும்பினால் அவரால் தாங்க முடியுமா? அவரால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அங்கீகரிக்க முடியுமா? அவரால்? ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைங்க எனக்கு கோபத்தை உண்டாக்கி எனக்கு வேதனை உண்டாக்குனாங்க, எனவே நான் என் முகத்தை மறைக்கிறேன். ஏன் ஆண்டவரை மறைக்கிறீங்க? ஏன்னா என்ன மறந்துட்டாங்கப்பா. அவங்க நினைப்பு என்னன்னா என்ன மறந்து வாழ்ந்துடலான்னு இல்ல, அவங்க முடிவை நான் பார்க்கிறேன், என் முகத்தை மறைக்கிறேன், அவங்க எப்படி வாழ்றாங்கன்னு பார்க்கிறேன். முடியாதுப்பா. ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சீஷர்களுக்கு கொடுத்த வார்த்தை என்ன? என்ன சொன்னார்? நீ எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் முழுவதிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொல்லிட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சொன்ன அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? உலகத்தின் முடிவு வரையும் நான் அவன் கூட இருக்கிறேன். இந்த ரெண்டு வார்த்தையை சேர்த்து வைக்கும் போது ஒன்று தெரியும். என்ன தெரியுமா? அவர் கூட இருந்தா எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் மெங்கிலும் என்னால சாட்சி அணைக்க முடியும். அவர் கூட இல்லைன்னா என்னால என் சொந்த இடத்துல கூட நிக்க முடியாது. எருசலேமில் என்ன சாட்சியா நிறுத்தினவர் சமாரியாவிலும் சாட்சியா நிறுத்துவார், யூதேயாவில் நிறுத்துவார். காரணம் என்ன? தைரியத்தில் சொல்றீங்க கேட்டா அவர் கூட இருப்பேன்னு சொல்லிட்டார்ல. ஓகே, அவர் கூட இல்லைன்னா சொந்த வீட்டில் கூட என்னால் நிற்க முடியாது. நம்ம எதில் நிற்கிறோம்? நம்முடைய திறமையிலையா, நம்முடைய திராணி இல்லையா, நம்முடைய பலத்திலையா? அப்பா முகத்தின் ஒளியை நம்ம மேல வீச பண்ணதுனால. அதைதான் சங்கீதம் 104 சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறந்து திருப்தியாக்குகிறீர், நீர் உம்முடைய முகத்தை மறைக்க திகைக்கும். அதான் உனக்கு நிறைவா தந்தாச்சுல, இன்னும் என்ன எதிர்பார்ப்பு? ஆண்டவரே உங்க முகத்தின் ஒளி என் மேல பிரகாசிக்க பண்ணுவது, பிரகாசிக்க பண்ண நான் கேட்பது என் வயிற்றை நிரப்புவதற்கு அல்ல ஆண்டவரே, இந்த வாழ்க்கை மகிமையில வந்து சேரும் வரைக்கும் அந்த ஒளி என் மேல பட்டுட்டே இருக்கணும். உங்க பார்வையை நீங்க மறைச்சிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் காய்ந்து போகிற புல்லு கோப்பா இருக்கிறது. இந்த சூரியன் படும்போது இந்த சூரியகாந்தி செடியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படி நிற்கும் இல்ல? அப்படித்தான் நம்ம நீதியின் சூரியன், அந்த ஒளி நம்ம மேல படுறது தான். இந்த திரி எத்தனை முறை மங்கினது, ஆனால் அணையல்ல. ரீசன் என்ன? எங்கிருந்தோ ஒரு சின்ன கேப். அதான் எஸ்ரா சொல்ற, கொஞ்சம் கிருபையை பாராட்டாம இருந்திருந்தா நம்ம இல்லாமலே போயிருந்துருவோம். அப்ப அந்த எங்கே ஒரு சின்ன கேப்ல அந்த ஃபேவர் நமக்கு கிடைச்சிட்டே இருந்ததுனால தான் இந்த திரி இன்னும் எரிஞ்சிட்டே இருக்கு. அப்ப நல்ல கவனமா கேளுங்க. தேவன் விலக்கினதை நம்ம விரும்புவோமானால் நம்ம தேவனை மறக்கிறோம். என்னதான் பிள்ளைங்கன்னு சொன்னாலும் தேவன் விலக்கினதை விரும்பினால் தேவனுடைய ஃபேவர் கிடைக்காது. இதனுடைய முடிவு எங்க போய் முடியும்னு தெரியாது. ஜெபம்லாம் நடக்கும், பயங்கரமான ஜெபம் நடக்கும், காத்திருப்பு கூட்டம் உண்டு, அந்த கூட்டம் உண்டு, இந்த கூட்டம் உண்டு, எல்லாம் நடக்கும். ஆண்டவர் சொல்ற முடிவை பார்க்கிறோம், ரிசல்ட்டை பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாம் உனக்கு பிரகாசமா இருக்கலாம், ஆனால் ரிசல்ட் எபிரேயர்ல அதுதானே சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையை எதில் பார்க்கணும்னா அவங்களுடைய முடிவு, அவங்க முடிவு சமாதானம். இந்த ஓட்டம் கர்த்தர் நமக்கு நியமித்து தந்திருப்பது அவருடைய கிருபையினாலே, அவருடைய பிரசன்னத்தினாலே நம்ம ஓடி முடிப்பதற்காக. விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும். அப்ப அவர் தான் டிசைட் பண்ணுகிறார். இந்த வாழ்க்கை எப்போ ஆரம்பித்தது டிசைட் பண்ணது அவர். இந்த வாழ்க்கை எப்போ முடியும், எங்க முடியும், அதுவும் அவர் தான். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும். துவக்கிட்டாரு, ஓட வச்சிட்டு இருக்கிறார். எப்போ முடியும், எங்க முடியும், அது ஓடுறவனுக்கு தெரியாது, ஓட்டத்தை நியமிக்கிறவருக்கு தெரியும். என்னுடைய வேலை என்ன? அந்த கண்மலையை நான் நோக்கி பார்க்கணும். அதுதான் ஏசாயா 51:1, வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை. இந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 51:1. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள், செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். நான் அதை சிம்பிளா சொல்றேன், நீ கல்வாரிய நோக்கி பாரு.
வெட்டி எடுக்கப்பட்ட, தான் சொன்னேன் அல்லவா, அவர் பிளக்கப்பட்டதுனால நான் பிறந்தேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. பாடுங்க. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் வெறுக்கலப்பா, என்னை வெறுக்கவில்லை. ஓ தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. இப்போ தேவன் விலக்கினதை யார் விரும்புகிறார்களோ அவர்கள் தேவனை மறக்கிறார்கள். ஆதாமும் ஏவாளும் தேவனை மறந்ததுனால தான் அந்த பழத்தை புசித்தாங்க. அந்த நேரத்தில் அட்லீஸ்ட் சரி இச்சித்தாச்சு, அதை பறிக்கிறதுக்கு முன்னாடியாவது ஒரு உணர்வு வந்துச்சா? இல்லை. ஆண்டவரால் பார்க்க முடியல. பார்த்தீங்களா ஆதாம நீ எங்க இருக்கிறான்னு கேட்கிறார். தாவீதுட்ட கேட்ட தாவீது சொல்றார், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே உம்முடைய கை என்னை பிடிக்கும். ஆதாம் தோட்டத்துக்குள்ளே இருந்து மறைஞ்சிருக்கிறான். தாவீது ஒளித்திருந்தாலும் தூக்குறாரு. முகத்துக்கு முன்னாடி இருக்கிறவனுக்கும் முகம் மறைக்கப்பட்டவனுக்குள்ள வித்தியாசம். நீ ஆலயத்துக்குள்ள இருந்தாலும் தேவன் விலக்கினதை விரும்பிக் கொண்டு அமர்ந்திருப்பாயானால் அவருடைய முகத்துக்கு இன்னும் மறைந்துதான் இருக்கிறாய். அவர் ஆதாமை தேடுவதை போல தேடிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆதாமே நீ எங்க இருக்கிற? தோட்டத்துக்குள்ள தாங்க இருக்கிறான். அவருடைய தோட்டத்துக்குள்ளதான் இருக்கிறான். அவருடைய வீட்டுக்குள்ள இருந்துட்டே அவரால் இதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. சண்டே ஸ்கூல் பாடம் போல படித்து விட்டுட்டோம். ஆனால் அது எவ்வளவு அதிர்ச்சியான ஒரு காரியம். அவர் வீட்டுக்குள்ள இருந்தே அவருடைய தோட்டத்துக்குள்ள இருக்கிறவனையே அவரால் பார்க்க முடியல. பாவம் மறைச்சிட்டு. ஆனா தாவீதை பாருங்க, 27 சங்கீதத்தில் தாவீது சொல்ல, என் முகத்தை தேடுங்கள்னு சொன்னீரேன், உங்களுடைய முகத்தையே தேடுவேன். கர்த்தருடைய முகத்தையே தேடுகிற தாவீது சொல்றார், நான் பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் உங்க கை அங்கேயும் என்ன வந்து பிடிக்கும். பூமியின் கடையாந்தரத்தில் நீ இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும், வனாந்திரத்தில் உன் வாழ்க்கை தொடர வேண்டி வந்தாலும், அவருடைய முகத்தின் ஒளி உன்மேல் படுகிறது என்றால் புரிந்து கொள், அவருடைய கரமும் கூடவே தான் இருக்கிறது. ஆனால் பாவத்தை விரும்பி செய்து, அக்கிரமத்தை விரும்பி நடப்பித்து, தேவன் வேண்டாம் என்று விலக்கினதை வேண்டும் என்று சொல்லி நீ ஏற்றுக்கொண்டு துணிகரமான செயலை செய்துவிட்டு கர்த்தருடைய வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்து இருந்தாலும் அவருடைய முகம் மறைக்கப்பட்டுதான் இருக்கும். அவர்கள் தேவனை மறக்கிறவர்கள். தேவனை மறக்கிறவர்கள் யார்? தேவன் விலக்கினதை விரும்புகிறவர்கள். தேவனை மறக்கிறவர்கள் யார்? 106வது சங்கீதம் அதனுடைய 13வது வசனத்தை வாசியுங்கள். 106:13. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல், அவருடைய ஆலோசனைக்கு காத்திராமல் வனாந்திரத்தில் இச்சை உள்ளவர்களாகி, அவருடைய ஆலோசனைக்கு யார் காத்திருக்கலையோ அவர்கள் தேவனை மறக்கிறவர்கள். இனி நல்ல கவனிங்க, எந்த ஒரு காரியத்துக்கும் தேவ ஆலோசனைக்கு காத்திருக்கிற அந்த அனுபவம், அந்த பழக்கம் நமக்கு தேவை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வேதம் என்ன சொல்லுகிறது? அதை தான் தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் ஒரு சின்ன காரியத்துக்கு கூட நம்முடைய சுய புத்தியை சார்ந்திருக்க கூடாது. தேவ ஆலோசனை கேட்கணும். தேவன் என்ன சொல்லுகிறார்?
ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டும். இந்த வசனம்லாம் நமக்கு பிடிக்காது. நமக்கு என்ன வசனம் பிடிக்கும்? எகிப்து நாட்களில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன். எல்லாருக்கும் தலையில இருக்கணும். அப்புறம் நீ கடன் வாங்க மாட்டாய். இதெல்லாம் கேட்க தான் பிடிக்கும். நான் உனக்கு வேண்டிய ஆலோசனை தருவேன். தேவனை மறக்கிறவர்கள் யார்? ஆலோசனைக்கு காத்திராதவர்கள். எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், எனக்கு ஒரு காரியம் நடப்பிக்கணும், சரி இந்த காரியத்தை செய்யணும், இந்த காரியத்தை நடக்கணும். உடனே நம்ம நார்மலா என்ன செய்வோம்? இதுல யாரை பார்க்கலாம், எந்த நபரை பார்க்கலாம், யார இப்படி மைண்டு தான் ஓடுமே தவிர இந்த காரியத்தை குறித்த தேவ ஆலோசனை என்ன? 139 தாவீது என்ன சொல்லுகிறார்? உம்முடைய ஆலோசனைகள் மிகுதியா இருக்கிறது, அவைகளின் தொகை அதிகம். உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். தாவீதுடைய சக்சஸுக்கு ரீசன் என்ன? அவன் போகிற இடத்துல எல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான் என்று. ஆடு மேய்க்கிறவனுக்கும் புத்திக்கும் என்னங்க சம்பந்தம்? ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். மனிதர்களோடு சரியா பழக்கம் இருக்காது. 10 ஆடுகளை வைத்து அப்படிதான் மேய்ச்சிட்டு போறவன். அப்ப அவனுக்கும் புத்திக்கும் என்னங்க சம்பந்தம்? ஆடு மேய்க்கிறவனுக்கும் அரியணையில் உட்கார்ந்து புத்தியாய் காரியங்கள் நடப்பிக்கிறதுக்கும் என்ன? எங்க திடீர்னு முளைச்சிட்டு அந்த புத்தி இல்ல. தாவீது சொல்றாரு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அப்ப எந்த ஒரு காரியத்துக்கும் தாவீது அங்கே எதிர்பார்க்கிறான். அதுதான் ஆமென். என்ன வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்துல எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஃபேவர். அங்க ஆண்டவர் இதுக்கு எப்படி டெசிஷன் எடுக்கணும்னு தெரியல ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி. யுத்தத்துக்கு போகும்போது கூட நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். போன வாரம் கூட அந்த வார்த்தையை நாம் மெடிடேஷன்ல கேட்டோமே, நான் போலாமா, நான் அதை பிடிப்பேனா. ஆலோசனைக்கு கேட்கிறான், நான் போலாமா, நான் பிடிப்பேனா. ஆண்டவர் இது எனக்கு தருவீங்களா தரமாட்டீங்களா? அப்படி இல்லை, நான் போலாமா, நான் பிடிப்பேனா. நம்ம எப்படி கேட்கிறோம்? ஆண்டவரே என்னை எப்படியாவது அனுப்புங்க ஆண்டவரே, என்னை எப்படியாவது அதை பிடிக்க வைங்க ஆண்டவரே, எப்படியாவது இந்த வேலையை கிடைக்கும். இப்படி கேட்கிற, இப்படி கேட்க கூடாதுன்னு சொல்லல. ஆனா இப்படிப்பட்ட ஜெபத்துல ஆலோசனைக்கு நம்ம காத்திருக்க மாட்டோம். இது எப்படியாவது நடத்தி தாங்க. எப்படி ஆண்டவரே, இப்படி ஒரு எண்ணம் எனக்கு தோணுது ஆண்டவரே, இது சரியா தவறா, நான் போலாமா போகக்கூடாதா, இந்த காரியத்தை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா, ஆண்டவர் இப்படி ஒரு லேண்ட் வந்திருக்கு ஆண்டவர், நான் வாங்கலாமா வாங்கக்கூடாதா. ஆலோசனைய அந்த வார்த்தையை திருப்பி வாசிங்க. 106:13 சங்கீதம் 106:13. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். இங்கே நல்ல கவனிங்க, ஆலோசனையை கேட்காமல் என்றல்ல, ஆலோசனைக்கு காத்திராமல். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ வெயிட் பண்ணணும். சில நேரத்தில் ஆலோசனை இன்னைக்கும் கிடைக்கும், நாளைக்கு கிடைக்கும், ஒரு வாரம் கழிச்சு பேசுவாரு. நமக்கு பிரச்சனை ஜெபத்துல வைக்க மாட்டோம்ல, எல்லாத்தையும் ஜெபத்துல வைப்போம். ஆனா ஆலோசனை உடனே கிடைக்காதது நாமளே டிசைட் பண்ணிடுறது. ஆலோசனைக்கு காத்திருக்கணும்னா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. 86 வயது வரை அழைத்த நாள் முதல் ஆபிரகாம்கிட்ட பேசிட்டு வந்தார் ஆண்டவர். ஆதியாகமம் 16 கடைசி படிச்சீங்கன்னா தெரியும், ஆபிரகாமுக்கு 86 வயசு. ஆனா 17:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு 99 வயதான போது மறுபடியும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாக்கி பேசுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? 13 வருஷம் ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பேசவே இல்லை. சில நேரத்தில் காத்திருக்க வைப்பாருங்க ஒரு காரியத்துக்காக. ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு தெரியல ஆண்டவரே. எல்லா காரியத்துக்கும் தேவ ஆலோசனைக்கு விட்டு கொடுத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஒரு காரியத்தில் நீங்க தோற்றீங்கன்னா, நான் இயேசுவின் நாமத்தில் சொல்ல, ஒரு காரியத்தில் நீங்க இன்னைக்கு தோல்வியை கண்டு வந்திருக்கிறீங்கன்னா அதுக்கு ரீசன் கர்த்தர் உங்களை தோற்க வைத்ததல்ல, அவருடைய ஆலோசனைக்கு நீங்க காத்திருக்காதுதான். ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஏமாற்றம் வந்ததுக்கு காரணம் அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கவில்லை. ஒரு காரியத்தில் தலைகுனிவு வந்ததுக்கு காரணம் அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கவில்லை. தாவீது தேவ ஆலோசனைக்கு காத்திருந்தான், தேவ ஆலோசனையை குறித்து துதித்தான். அவனே சொல்லுகிறான், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அதனுடைய ரிசல்ட் என்ன? அவன் எல்லா இடங்களிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அப்போ இல்லை ஆண்டவர் இந்த காரியத்தில் அவங்கள போய் பார்ப்போம், யாரையும் போய் பாருங்க, ஆனா முதல்ல அவங்கள போய் பார்க்கணுமா வேண்டாமாங்கிற ஆலோசனையை அப்பா கிட்ட கேளுங்க. ஆலோசனை எனக்கு கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், நீங்க எவ்வளவுதான் பிஸியா இருக்கலாம், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம். பார்வோன் சமூகத்துல
யோசேப்பு போய் நின்னுட்டான். ஆனா யோசேப்பே, இனி அடுத்த காரியம் நடக்கணும்னா அவருடைய கிருபையும் ஞானமும் உனக்கு வேணும். ஆமென் சொல்லுங்க. அவருடைய கிருபையும் ஞானமும் இல்லாம யோசேப்பு எப்படியாவது நான் அங்க முன்னாடி போய் நின்னா போதும். சிலர் எப்படியாவது இன்னார பார்த்தா போதும், அதுக்கப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பைபிள் சொல்லுது, பார்வோன் சமூகத்திலே யோசேப்புக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாரா? கிருபையும் ஞானத்தையும் கொடுத்தார். இப்ப தேவன் தரணும்னா தேவனுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். எந்த ஒரு காரியத்தை நீங்க ஆண்டவர் சமூகத்தில் வைங்க, அந்த காரியத்தை குறித்து தேவ ஆலோசனை வாங்குங்க. ஆண்டவர் என்ன செய்யணும், ஆண்டவர் பேசுவார், ஜெபத்தின் மூலமாய் பேசுவார், வார்த்தையை மெடிடேட் பண்ணும்போது பேசுவார். அந்த காரியத்துக்கு அந்த வார்த்தை நம்மோடு வரும்போது நம்முடைய இருதயத்தை தட்டுங்க, நம்முடைய கண்களை அதுக்கு நேராக திருப்போம். நம்முடைய இருதயம் அப்படி அந்த விஷயத்தை குறித்து பைபிள் நார்மலாக ரீட் பண்ண மாதிரி தான் ரீட் பண்ணுவோம். அந்த இடத்துல நமக்கான ஆலோசனை வரும்போது நம்முடைய இருதயம் அதுக்கு நேராக திரும்பும். நம்ம என்ன அதுக்கெல்லாம் காத்திருக்க மாட்டோம். ஆஸ் யூஷுவல் எடுப்போம், சங்கீதம் தான் வரும், நமக்கு நல்லாவே தெரியும். அதுவும் ரெகுலராக எடுத்து பழகினால கண்டிப்பாக 23ஆம் சங்கீதம் தான் வரும்னு இன்னும் நல்லா நமக்கு தெரியும். ஒரு நாள் நமக்கு எஸ்ரா வந்த சரித்திரம், பிலமோன் இருக்காரோ உங்கள் பைபிளில்? இருக்கார். வாசிங்க ரெகுலர், அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குங்க, ஆண்டவர் சமூகத்தில் இருந்து கேளுங்க. ஆமென். தாவீது சொல்லுகிறார், உம்முடைய சாட்சிகள் என்னுடைய ஆலோசனைக்காரராக இருக்கிறது. நம்ம இந்த வசனத்தை 119ஆம் சங்கீதத்தில் வர ஒரு வார்த்தையை லெஃப்ட் சைடில் 24வது வசனத்தை வாசிங்க. 119 24. சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. கவனிச்சிங்களா? உம்முடைய சாட்சிகள் என்ன? கர்த்தருடைய வார்த்தைகள் இல்ல. அன்றெல்லாம் வேதமாய் முழுமையாய் அவங்க கையில கொடுக்கப்படவில்லை. தோரா இருந்துச்சு, மோசே எழுதின ஆகமங்கள் இருந்துச்சு, அப்படிதான் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு தாவீதை கொண்டு ஆவியானவர் சங்கீதங்கள் எழுதினார். அப்படி அதன் பிறகு எல்லாம் சேர்த்து தான் இணைத்து வேதமாய் கொடுக்கப்பட்டது. எனவே வேதத்தை அந்த அன்னைக்கு எப்படி சொல்ல, சாட்சிகள் என்றும் பிரமாணம் என்றும் கட்டளைகள் என்றும் இப்படி சொல்லி பயன்படுத்துவார்கள். தாவீது சொல்றார் பாத்தீங்களா, இது என்னுடைய ஆலோசனைக்காரர், என்னுடைய கவுன்சிலர். இதுதாங்க, இந்த கைடை வச்சுக்கோங்க, இதை நீங்க வாசிங்க, இதை நேசிங்க. இந்த வார்த்தை, இந்த ஆலோசனைக்கு காத்திருக்கிறவர்கள் யாரோ அவர்கள் தேவனை நினைக்கிறவர்கள். இந்த ஆலோசனைக்கு எனக்கு பைபிள் படிக்க டைம் இல்லைன்னா நீ தேவனை மறந்துட்டேன்னு அர்த்தம், ஜெனிப்பித்த கண்மலையை மறந்துட்டேன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றார், பைபிள் படிக்க டைம் இல்லாம நீ பிசினஸ் பண்ண போறியா? இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கிறேன். என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்கள் முடிவு எப்படி இருக்கும் என்று நான் பார்ப்பேன். உனக்கு என்னுடைய ஆலோசனை கேட்க கூட டைம் இல்லாம அவ்வளோ பிஸி ஆயிட்டியா? இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நெகேமியா சொல்றாரு, நிறைய பலனை அனுபவிக்க வேண்டிய இடத்துல கொஞ்சம் கிடைக்குது. ஆகாய கொண்டு கர்த்தர் பேசுகிறார், அதிகம் வரும்னு எதிர்பார்த்த இடத்துல கொஞ்சம் கிடைக்குது. 1000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கிற 100 ரூபாய் தான் கையில கிடைக்குது. பிரயாசத்துக்கு பலனை காண முடியல. எப்படி காண முடியும்? ஆலோசனைக்கு காத்திருக்க முடியவில்லையே. உம்முடைய சாட்சிகள் என்னுடைய ஆலோசனைக்காரராக இருக்கிறது. என்ன வார்த்தை! இந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. பைபிள் இன்னைக்கு எங்க இருக்கு? சிலர் பாருங்க, பைபிளை அப்படியே சர்ச்சில் வச்சுட்டு போயிருவாங்க. அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஆலோசனைக்காரரை சபையிலே விட்டுட்டு போயிருவாங்க. உங்களுடைய கைடு இல்லாம எங்கெங்க போக முடியும்? ஒரு புதிய இடத்துக்கு போவோம், எஸ்பெஷலி இந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கெல்லாம் போகும்போது நிறைய கைடு இருப்பாங்க. இல்லை ஏன்னா கைடெல்லாம் வேணா வேண்டாம், நானே போவேன்னா அங்கேயே ஒரே ஒரு குளத்தை மட்டும் சுற்றி 3 நாளும் எல்லா இடத்தையும் ப்ராப்பராக பார்க்கணும், சரியாக பார்க்கணும், நல்ல ஒரு கைடு வேணும். ஜீவ மார்க்கம் நமக்கு தெரியப்படுத்தி எந்த ஒரு காரியமும் சக்சஸ்ஃபுல்லாக செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா நமக்கு ஒரு கைடு வேணும். தாவீது சொல்றாரு, உம்முடைய சாட்சிகள் என்னுடைய ஆலோசனைக்காரராக இருக்கிறது. வேதத்தை நேசிங்க, வேதத்தை தியானிங்க. இன்னைக்கு கர்த்தர் என்னோடு என்ன பேசுகிறார் என்று ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள், தேவனை நினைக்கிறவர்கள், பைபிள் படிக்கவே டைம் இல்லை, பைபிள் படிக்கவே விருப்பம் இல்லைன்னு சொல்றவங்க தேவனை மறக்கிறவர்கள். தேவனை மறக்கிறவர்களுக்கு அவருடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கும். அவருடைய முகம் மறைக்கப்பட்டா ரிசல்ட்டுக்கு கேரண்டி இல்லை. ரிசல்ட்டுக்கு கேரண்டி இல்லைன்னு இல்லை, அவருடைய ஃபேவர் இல்லாமல் ஒன்றுமே கிடைக்காது. சில வார்த்தைகள் சற்று கடினமாக இருந்தாலும்
யதார்த்தமானதை உங்கள் மத்தியில் பேசி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கப்பட வேண்டும், உங்கள் காரியங்கள் வாய்க்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். தேவனை மறக்கிறவர்கள், ஆமென், தேவனை மறக்கிறவர்கள் தேவன் விலக்கினதை விரும்புவார்கள். தேவனை மறக்கிறவர்கள் தேவ ஆலோசனைக்கு காத்திருக்க மாட்டார்கள். இன்னும் ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தேவனை மறக்கிறவர்கள் 78வது சங்கீதம் அதனுடைய 11வது வசனத்தில் தேவனை மறந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே வாசித்தீங்கன்னா தெரியும். 19வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி, தேவனை மறக்கிறவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசுவார்கள். என்ன பேசுவார்கள்? அடுத்த வார்த்தை, தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ. தேவனுக்கு விரோதமா என்ன பேசுனாங்க? பேதுரு மாதிரி சபிச்சாங்களா? இல்ல. அவ தேவனுக்கு விரோதமான பேச்சுன்னு என்ன தெரியுமா? அவிசுவாசம். அவிசுவாசம். வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. வனாந்தரத்தில் ஒரு கடையும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் மோசேயை கொண்டு சொல்லுகிறார், நாளை காலைல நீங்க சாப்பிட போறீங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும். எங்க வச்சு? வனாந்தரத்தில் வச்சு. நம்ம சர்ச்சுக்குள்ள இருந்துட்டு நல்ல ஃபேன் போட்டுட்டு உட்கார்ந்து இருந்து கேட்டுட்டு இருக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும். ஜாலியா இருந்து கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருந்து கேட்கறாங்க தெரியுமா? வனாந்தரத்தில் வச்சு. நான் தான் ஆரம்பத்தில் நான் அந்த வார்த்தைகள்லாம் படிக்கும்போது ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்களாவது முறுமுறுத்ததோடு நிறுத்திட்டாங்க. நானாக இருந்தேன்னா திருப்பியே ஓடி இருப்பேன். இல்லை, அப்போ ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பேசினார்களாம். என்ன பேசினாங்க? தேவனால் இது செய்ய முடியுமா? இது எதை? அப்போ அவிசுவாச வார்த்தைகள், தேவனுக்கு விரோதமான பேச்சு. தேவனுக்கு விரோதமா இப்படி பேச காரணம் என்ன? 11வது வசனம், அவர்கள் தேவனை மறந்தார்கள். அதுதான் சொல்லுகிறேன், நல்ல கவனமா கேளுங்க. நான் இதை சொல்லி முடிக்கிறேன், நேரம் போய்விட்டது. ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்ன ஞாபகத்தில் இருக்கா? திரும்ப திரும்ப சொன்னேன். கன்மலை பிளந்து, தன்னை பிளந்து நம்மை பிறப்பித்தவருக்கு, அல்லது நம்மை பிறப்பிக்க தன்னை பிளக்க ஒப்பு கொடுத்தவருக்கு நம்மை ஆசீர்வதிக்க அவருடைய வீட்டை திறந்து தராமல் இருப்பாரா? நம்ம இனி எனக்கு நடக்காது, இது எனக்கு கிடைக்காது, இந்த அவிசுவாசம் வர காரணம் என்ன தெரியுமா? ஜனிப்பித்த கன்மலையை மறந்தது. அதாவது என்னை பிறக்க தன்னையே திறந்தவருக்கு என்னை ஆசீர்வதிக்க தன் வீட்டை திறக்க மாட்டாரா? நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ எந்த ஒரு காரியம் அசாத்தியமான சூழ்நிலை வரும்போது, இது நடக்குமா என்ற கேள்வி வரும்போது, முதல்ல நீங்க எதை நினைக்கணும்னா, ஜனிப்பித்த கன்மலையை நினைக்கணும். தன்னையே பிளந்து தந்தவருக்கு தன் வீட்டை திறந்து தர மாட்டாரா? வானத்தின் பலகணிகளை திறந்து தர மாட்டாரா? இந்த நம்பிக்கை இருக்குமானா சொல்லுவீர்கள் காலேபை போல, அதை எளிதாய் சுதந்தரிக்கலாம், அதை எளிதாய் சுதந்தரிக்கலாம். ஆமென். அப்ப ஜெனிப்பித்த கன்மலையை மறக்க போய் தான் இன்னைக்கு அநேக அவிசுவாச வார்த்தைகள். இதெல்லாம் ஜெபத்தில் வச்சிட்டு இருந்தா ஆகாது, இது அவ்வளவுதான், இவங்க கதை இதோட முடிஞ்சுது. இப்படி பேசுறாங்கனாலே அவங்க தேவனுக்கு விரோதமா பேசுறாங்க. அப்படி பேசுறவங்க ஏன் பேசுறாங்கன்னா அவங்க தேவனை மறக்கிறாங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ அவிசுவாச வார்த்தை சில நேரத்தில் வருதே, நம்ம மிஞ்சி வரும், அது நம்முடைய பலவீனம். அப்போ அந்த பலவீனத்தை என்ன செய்யணும்? அந்த பலவீனத்தில் தான் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி இருக்கிறார். என்ன செய்யணும்? ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுடைய சுகத்துக்காக வருகிறார். சீஷர்களிடத்தில் வருகிறான். அவர்களால் குணமாக்க முடியவில்லை. சீஷர்கள் ஜெபம் பண்ணி குணமாகுவாங்கன்னு பார்க்குறான். அப்போ ஜெபித்து குணமாக்க முடியாததும், ஜெபிக்கிறாங்க சீஷர்கள், குணமாக்க முடியாததும் உண்மையில இருந்த விசுவாசம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிட்டு, தாமதம். விசுவாசம் இயல்பு. நான் என்னதான் பேசினாலும் என்னுடைய எனக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அதை ஷேக் பண்ற மாதிரி, அதை அசைக்கிற மாதிரி ஒரு காரியம் வரும்போது நானும் ஆடிதான் போவேன். நான் என்னதான் பயப்பட மாட்டேன் தாவீது சொன்னாலும் இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் பயப்படுகிற நாளில் உண்மை. அப்போ எல்லார் வாழ்க்கையில இது வரதான் செய்யும். அப்போ கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அப்போ இந்த தகப்பனுடைய விசுவாசம் குறைய ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்தில் தான் இயேசு வருகிறார். வந்து கேட்கிறார், இயேசுவினிடத்தில் இவன் கேட்கிறேன், பையனை விடுவிக்கணும். இயேசு சொல்லுகிறார், விசுவாசித்தால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று. இப்பொழுது அந்த தகப்பன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அடுத்து தன்னுடைய பலவீனத்தை அவர் சமூகத்தில் வைக்கிறான். என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும்.
வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். இப்படிப்பட்ட பலவீனங்களை தேவ சமூகத்தில் வைக்கும்போது தேவன் விடுவித்து நம்மை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். அதே வேளையில் கண்மலை அவர் நம்மை ஜெனிப்பித்ததை மறந்து, இன்னைக்கு அநேக அவிசுவாசத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் ரட்சிக்கப்பட்டதே மறந்துட்டோம். திருப்பி ஒரு விஷயம் கூட, ரட்சிக்கப்பட்ட நிச்சயம் உள்ளவங்க எல்லாம் அவங்க வலது கரத்தை உயர்த்துங்க. அப்படியே கையை உயர்த்துங்க. நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்காக தன்னையே திறந்தவர், தன்னையே பிளக்க ஒப்பு கொடுத்தவர் தன் வீட்டை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாராங்க. அவர் பிளஸ் பண்ணுவார். ஒரு காரியத்தில் மட்டும் உறுதியா இருங்க, அவரை மட்டும் மறந்துடாதீங்க. அவரை மறந்தா எல்லாமே மறைக்கப்படும். எந்த ஒரு காரியத்துக்கும் நமக்கு முடிவு கிடைக்காது. அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.